சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சேனக்கிழங்க நல்லா குட்டி குட்டியாக வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த சேனக்கிழங்கோடவே கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக சின்ன சைஸு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிய விட்டதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. பொடிசாக வெட்டின தக்காளி இதோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்க சேனக்கிழங்க இதோடு சேர்த்து மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சோம்புத்தூள் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் பிரட்டி எடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, சதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த மசாலாலாம் அந்த சேனக்கிழங்கோட ஒன்று சேர்கிற மாதிரி வரணும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்ல எண்ணெயும் தெரியுது. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை இல்லை மல்லித்தழை தூவி நீங்கள் இறக்கிடலாம். இது வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.